தன ஆகர்ஷணம்ன்றது 20 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அந்த பல நாடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து இது நான் ஃபஸ்ட்டு ஃபாரினர்ஸ் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் தப்பு, பணம் பாவம் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட உங்கள் பணத்தில் என்கிட்ட கொடுத்துருங்க, உங்கள் பாவத்தை என்கிட்ட கொடுத்துருன்னா கொடுப்பாங்களா? ₹1 தர மாட்டாங்க. சித்தர்கள்லேயே பணம்னா கொங்கனர் தான். அவரையே ஒரு ஆகர்ஷணம் பண்ணி தான் திருப்பதியில் இருக்கார். அதனால தான் அங்கே வந்து அவ்வளோ ஒரு நாளைக்கு கோடியில் கொட்டுது. இது வந்து எல்லாமே ஒரு மென்டாலிட்டி தான். பயப்படுறதும் ஒரு மென்டாலிட்டி, அதிகமான சந்தோஷமும் ஒரு மென்டாலிட்டி. அது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி. அந்த ஆகர்ஷணம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி கொண்டு போயிடுவேன். அதில் வச்சு உங்களுக்கு என்ன வேணுன்றதை வேணுனீங்கன்னா மேடம் உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். வீட்டில் என்ன பண்ண போகிறீங்க, ஆஃபீஸில் என்ன பண்ண போகிறீங்க, கோவிலுக்கு போனால் என்ன பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 100% வர பிரச்சனையை வந்து ஒரு 80% குறைச்சிடலாம், 20% சமாளிச்சிடலாம். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் டிவைன் தினேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் சார். இன்றைக்கி வந்து ஒரு புது விஷயமா ஒன்று பார்க்கலாம்னு இருக்கோம். தன ஆகர்ஷணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இது தொடர்பாக நிறைய கிளாஸஸ் கூட எடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போது எல்லாருக்குமே வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு எனர்ஜி ஃபேக்டர் மாதிரி இருக்குது. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா லைஃபே வந்து புரட்டி போட்டுரும் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பணத்துக்காக தான் எல்லாருமே வந்து ஓடிட்டுருக்கோம், எல்லாருமே வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பணம் வந்து நம்ம கூடயே தங்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ என்னதான் நம்ம சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்டில் நம்மளுக்குன்னு ஒரு சொத்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணலாம்? ஸோ தன ஆகர்ஷணம் அப்படிங்கிறது என்ன, அது வந்து எப்படி பண்ணலாம்? ஒரு ராசி லக்னம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது சார்? மேம் இப்போ தன ஆகர்ஷணம்ன்றது நான் இது வந்து ஒரு 20 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அந்த பல நாடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 5 கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 10-15 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லாமே பிஸ்னஸ் சம்மந்தமாக. போகிற ஒரு கண்ட்ரிலையும் நான் அது சம்மந்தமாக அந்த ரிலீஜனில் இருக்கிறதும் நிறைய கற்றுந்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து இது நான் ஃபஸ்ட்டு ஃபாரினர்ஸ் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கற்றுக்கும் போது இப்போ நாங்கள் வந்து ஒரு 100 கிளாஸ் இருக்கேன் அப்படின்னா 100 கிளாஸில் 100 பேருக்குமே ரிசல்ட் வருமானம் வராது. ஒரு 10 பேருக்கு வந்தால் பெரிய விஷயம். ஆனால் அது ஒர்க் ஆகுதுன்றது தெரியும். ஆனால் அது வந்து ஒரு 10 பேருக்கு தான் வரும் அது. சரிங்களா? ஓகே. அதில் வந்து நான் அது ஒரு 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஜப்பானில் இருந்தேன். ஜப்பானில், சிங்கப்பூரில் இருக்கும்போது அந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ் கூட நிறைய நான் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த ரிலீஜன் நான் அடாப்ட் பண்ண பார்த்துப்பேன். அந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து மாங்க்ஸ்ன்னு சொல்கிறோம், பட் அவங்களும் அந்த தனம் சம்மந்தமாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றில் நம்ம சித்தர்கள், ஈரோடு கொங்கு, அந்த கொங்கு யார் பேர்லேருந்து வந்தது? கொங்கனர். சித்தர்கள்லேயே பணம்னா கொங்கனர் தான். கொங்கனருடைய ஜீவ சமாதி வந்து திருப்பதியில் இருக்குது. இங்கே பொன்னூதி மலையில் தான் அவர் தவம் பண்ணார். ஸோ நம்ம வந்து பணம் தப்பு, பணம் பாவம் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட உங்கள் பணத்தில் என்கிட்ட கொடுத்துருங்க, உங்கள் பாவத்தை என்கிட்ட கொடுத்துருன்னா கொடுப்பாங்களா? ₹1 தர மாட்டாங்க. எல்லாருக்குமே அது அடிப்படை தேவை. ஃபஸ்ட்டு இது ரொம்ப அழகாக கணக்குது என்னென்னா வெஸ்டர்னில் தான். வெஸ்டர்ன் பீப்புள் வந்து கிளியராக எனக்கு பிரித்து சொன்னாங்க. பணம்ன்றது தப்பில்லை. அது வந்து சமையல் அறையில் இருக்க ஒரு கத்தி மாதிரி. நீ காய்கறியும் வெட்டலாம், ஆளையும் குத்தலாம், நீ என்ன பண்ண போகிறன்றதை பொறுத்து. ஸோ தப்புன்றதை முதல்ல மைண்ட்லேருந்து எடுத்துரு. இது ஒன்று ஃபஸ்ட்டு சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் புத்திசமில் வந்து நிறைய டெக்னிக் சொல்லி தந்தாங்க. அதுவும் எங்கன்னா நம்மளுக்குலேருந்து தான் போணுச்சு. அது பின்னாடி வர 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 பார்த்தா எல்லாம் நம்ம சித்தர்கள்லேருந்து வந்தது. இப்போ இது பேரே தன ஆகர்ஷணம்னு சொல்லுவேன். எனக்கு கிளாஸில் வரவங்களாம் சொல்லுவாங்க, சார் ஆகர்ஷணன்றது என்ன மொழி, இது அதுக்கு என்ன அர்த்தம்னுவாங்க. எனக்கு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆகர்ஷணம். நம்ம கொங்கன் சொல்லியிருக்காரு. கொங்கனர் வந்து எப்படின்னா ஒரு நல்ல சித்தி நிலை அடையிறதுக்கு முன்னாடி விளையாட்டு அந்த மண்ணை பொண்ணாக்கி காட்டுவார். பொண்ணாக்கி சித்து வேலையை காட்டுவார். அதுக்கப்புறம் அவங்க குருமார்கள் வந்து நீ இதுக்காக மட்டும் இல்லை, இதை தாண்டி போகணும் போது அவர் அதுக்கு மேலே போயிட்டு கடைசியில் அவரையே ஒரு ஆகர்ஷணம் பண்ணி தான் திருப்பதியில் இருக்கார். அதனால தான் அங்கே வந்து அவ்வளோ ஒரு நாளைக்கு கோடியில் கொட்டுது. ஸோ அதுலேருந்து சில டெக்னிக்ஸ்கள் எடுத்து தான் இப்போ நம்ம சொல்லித்தரோம். இது என்னென்னா ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலாக போக மாட்டேன். ஸ்பிரிச்சுவலு, சயின்ஸு, சைக்காலஜி இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் தன ஆகர்ஷணம் அப்படின்னு வரும்பொழுது இப்போ ஒரு ராசிக்குமே லக்னத்துக்குமே டிஃபர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து எப்படி டிஃபர் ஆகுது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? அதான் இது வந்து நான் நிறைய கண்ட்ரியில் சொல்லி தந்தேன், நிறைய மக்களுக்கு சொல்லி தந்தேன். அதான் அந்த சக்ஸஸ் ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு என்ன
நிறைய எல்லாருக்குமே வரணும் அப்படின்றது ட்ரை பண்ணேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன், சரி அஸ்ட்ராலஜி பிரகாரம் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு தீப பயிற்சி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு தீப பயிற்சி சொல்கிறேன், இன்னொருத்தங்களுக்கு வந்து உணவு வச்சு ஒரு பயிற்சி சொல்கிறேன். அது வந்து சில பேர் கிளிக் ஆகுது, சில பேர் கிளிக் ஆகலை. அது என்னென்னு பார்க்கும்போது இப்போ மேஷம், விருச்சகம், இவங்க சிம்மம், இவங்கெல்லாம் வந்து நெருப்பு ராசி, தனுஷ், இவங்க வந்து தீபத்தை வச்சு பயிற்சி பண்ணும்போது அவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. அது உணவு வச்சு பண்ணுறதுக்கு பதில். அதே நான் வந்து ரிஷபம், அதுக்கப்புறம் சந்திரன், கடகம், மகரம், இவங்கெல்லாம் வந்து உணவு ராசி, கன்னி, இவங்களுக்கெல்லாம் நான் பண்ணும்போது சாப்பாடு வச்சு பண்ணும்போது மேனிஃபெஸ்டேஷன் அதிகமாகுது. ஸோ ஒரு ராசியும் பிரிச்சுட்டேன். அதனால் இப்போ கிளாஸ் எடுக்கும்போது என்னென்னா ராசி, லக்னம், நட்சத்திரம், இந்த ராசி இதை பண்ணணும் இப்படி பிரித்து கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் எந்த ராசியோ அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். அது பண்ணும்போது அந்த ஜெயிக்கிற ரேஷியோ வந்து அதிகமாகிட்டே வரும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ணிட்டு. ஓகே, இது வந்து எப்படி நீங்கள் யூனிவர்ஸ் கூட கனெக்ட், இப்போ நம்பர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, நியூமராலஜி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இது இருக்குமா, எப்படி இருக்கும்? இதில் எல்லாமே வருமா. இதில் வந்து பேசிக் நம்ம அஸ்ட்ராலஜி வரும். அதுக்கப்புறம் அந்த அஸ்ட்ராலஜிக்கு மேலே நம்ம வந்து கலர் தெரப்பின்னு ஒன்று கொண்டு வருவோம். கலர் தெரப்பிக்கு மேலே அரோமா தெரப்பின்னு ஒன்று கொண்டு வருவேன். அதுக்கு மேலே நியூமராலஜியும் கொண்டு வருவேன். இப்போ நியூமராலஜின்னு கிளாஸில் வந்த உடனே சார் என் செல்ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், என் வண்டி நம்பர் சொல்லுங்கள் அப்படி. நியூமராலஜின்றது கடல், எல்லா நியூமராலஜியும் அந்த கிளாஸில் வராது. அந்த தன ஆகர்ஷணத்துக்கு என்ன நம்பர்ஸ் வேணும் அதை மட்டும் நம்ம சொல்லுவேன். ஸோ பேஸ் வந்து ஜோதிடம் தான். அதுக்கு மேலே நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் வருவோம். இதுவே எப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது நம்பிக்கைன்னு, அப்படி இல்லை. அதான் இதில் வந்து நம்ம பல ஆயிரம் வருஷம் நம்ம சித்தர்கள் இதை நூலாகவே எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து எப்படின்னா வெள்ளைக்காரன் சொன்னால் தான் அது ப்ரூஃப், எனக்கு வந்து அது என்ன மைக்ரோஸ்கோப்பில் காமிச்சா தான் ப்ரூஃப்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யூஎஸில் தான் படித்தேன். நான் அங்கே லேப்ஸ்லேயே எப்படின்னா ஒரு கலர் எடுத்து அதுக்கு ஃப்ரீக்வன்சி பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உலகத்திலேயே பெரிய இ-காமர்ஸ் கம்பெனி என்ன? அமேசான் இந்தியா மட்டும் இல்லை, உலகத்திலே பெருசு. அடுத்து பெரிய கம்பெனினா ஃப்ளிப்கார்ட் இந்தியா உள்ள மட்டும்தான். அடுத்து பெரிய கம்பெனினா அலிபாபா சொல்லலாம். ஆமாம், சரிங்க. அது ஒரு பக்கம் வச்சுருங்க. சரி, நான் ஈஸியாக ஒன்றுன்னா சாப்பிட்ற, இப்போ உலகத்தில் பெரிய சாப்பிட்ற கம்பெனி இது மோஸ்ட்லி மெக்டொனால்ட்ஸ். சூப்பர். மெக்டொனால்ட்ஸ் லோகோ பார்த்துருக்கீங்களே, அது என்ன கலரில் இருக்கும்? ரெட் கலரில். ரெட். அப்புறம் கேஎஃப்சி அதுவும் ரெட். நீங்கள் மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி பாருங்கள் ரெட்டில் இருக்கும். அமேசான், அலிபாபா லோகோ பாருங்கள் ரெட்டில் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிலலாம் 2 கலர் இருக்கும், ரெட்டு, எல்லோ. ப்ளூக்கு வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கும், அது வேறு ரீசனுக்காக. ஆனால் மெயினாக ரெட்டு, எல்லோ இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி சில கலர்ஸ் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வரவங்க வந்து பெரும்பாலும் பிஸ்னஸ், நிறைய சினிமா டைரக்டர்ஸ் வருவாங்க. சார் நான் படத்துக்கு பேர் வைக்கணும், பேருக்கு லோகோ க்ரியேட் பண்ணணும். இப்போ அந்த பில்லா லோகோலாம் அதுமாதிரி லோகோ க்ரியேட் பண்ணணும். அந்த பேருக்கு என்ன லோகோ, என்ன கலர். ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது பட்டம் வரும். எனக்கு இது ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கினது வந்து நான் கம்பெனிகளுக்கு ஃபஸ்ட்டு நான் கன்சல்டேஷன் கொடுத்துட்டேன். ஓகே. அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருந்தாலும் ப்ரொஃபஷன் வந்து எம்பிஏலாம் பண்ணுறது கன்சல்டேஷன். நான் படித்தது ஐஎம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சல்டேஷன் உள்ளே போயிட்டேன். அந்த கன்சல்டேஷனில் எனக்கு சொன்னாங்க, நான் கேட்டேன் ஒரு லோகோ ரெட் பண்ணும்போது நான் ரெட்டில் பண்ண சொன்னாங்க. நான் அவரை கேட்டேன், அவர் பேர் பீட்டர் அவர். ஸோ நான் அது என்ன எதுக்கு ரெட்டு கலர் வந்து உன் பிரெயின் வந்து டக்குன்னு இம்ப்ரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 10 மணி நேரம் காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பார்த்துருவீங்க. அது ஒரு 10 செகண்ட் தான் பார்ப்பீங்க, போகும்போது கிராஸ் ஆகும். ஆனால் 10 நாள் 10 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட உங்களுக்கு அது மறக்காது. அந்த இன்சிடெண்ட், அந்த கலர் அப்படி. இது வந்து நெகட்டிவ் எக்ஸாம்பிள். இது அப்படியே பாசிட்டிவாக மாற்ற முடியும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும். அந்த வீடு வாங்கணுன்றது ஒரு ஆக்கர்ஷணம், அதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணணும், அதுதான் ஆக்கர்ஷணம்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதைய அப்படியே உங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த ஃப்ரீக்வன்சியில் கொண்டு போயிடுவேன். இது வந்து எல்லாமே ஒரு மென்டாலிட்டி தான். பயப்படுறதும் ஒரு மென்டாலிட்டி, அதிகமான சந்தோஷமாக ஒரு மென்டாலிட்டி. அது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி. அந்த ஆக்கர்ஷணம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி கொண்டு போயிடுவேன். அதில் வச்சு உங்களுக்கு என்ன வேணுன்றதை வேணுனீங்கன்னா நடக்கும். இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஓரியன்டாலாம் சொல்கிறீங்களே, இது வேறு என்ன மாதிரியான ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணலாம்? இப்போ காமன் பீப்புள் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன ஃபீல்டுனா, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் இருக்கார். என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டோட ஃபீட்பேக் இருக்கும், டாக்டர் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க. இது வந்து இப்போ நீங்கள் கேட்குறது எப்படி தெரியுமா, இப்போ கோவில் இருக்குது, சாமி வேணும், யாரெல்லாம் வந்து வேண்டலாம், எல்லாரும் வந்து வேண்டலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து
நிறைய ஃபீல்டுலேருந்து வராங்க. இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு வரும்பொழுது நம்மளோட மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்துறது தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்போ இதெல்லாமே வந்து யோகா அந்த மாதிரி எக்ஸசைஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் கூட எல்லாருனாலையும் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் நான் கேட்குறேன், இது குறிப்பாக இவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதுதான் அதில் தான் நம்ம அஸ்ட்ராலஜி கொண்டு வந்தோம். இப்போ கும்பம், அதுக்கப்புறம் மகரம், இவங்களெல்லாம் உட்காந்து மெடிடேஷன் பண்ண சொன்னால் பண்ணுவாங்க. சனி பகவான் ராசி, அவங்களால ஒரு இடத்துல அமர்ந்து பண்ண முடியும். நீங்கள் மேஷ ராசிக்காரங்களையோ சிம்மத்தையோ ஒரு இடத்துல மேஷ ராசியோ 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்கார வச்சு பாருங்க, உட்கார முடியாது. அவங்கள கொண்டு போய் நீ மெடிடேஷன் பண்ணுன்னு எப்படி பண்ணுவாங்க? அப்போ மேஷத்துக்கு வந்து அதை நான் பார்ப்பேன், வரவங்க வந்து என்ன ராசி, அவங்களுக்கு எது சொன்னால் கரெக்டாகும். இப்போ நம்ம யூடியூப்லேயே சொல்கிறேன், நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், சொல்லிட்ட பிறகும் சில பேர் கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, ஐயா நீங்கள் சொன்னது எனக்கு நடந்துச்சுன்னு. நிறைய பேர் போடுவாங்க எனக்கு நடக்கலை, நீங்கள் சொன்னது சும்மான்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நான் சொல்கிறது சும்மா இல்லை, அந்த ராசிக்காரங்களுக்கு செட் ஆகாது. ஓகே நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறது வந்து புது பலன். நீங்கள் தனியாக ஒரு கன்சல்டேஷனோ கிளாஸோ வந்தால் தான், கிளாஸ் கூட நான் 100 பேருக்கு ஒரு பேட்சில் எடுப்பேன், நீங்கள் தனியாக கன்சல்டேஷன் வந்தால் தான் உங்களுக்கு எதுன்றது வரும். இப்போ மேஷ ராசிக்கு வந்து ஆக்டிவிட்டியாக தரணும், அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கக்கூடாது, அவங்கள வந்து ஆக்டிவிட்டி கொடுத்தா அதில் மேனிஃபெஸ்டேஷன் வரணும். சிம்மத்துக்கு வந்து லீடர்ஷிப் மாதிரி தரணும், கன்னிக்கோ இல்லை கடகத்துக்கோ வந்து ஒரு பாசத்தோடு தரணும், அப்போ தான். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா? இப்போ ராசி, நட்சத்திரம், லக்னம் இது எல்லாமே டிஃபர் ஆகும்னு சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு 2 ராசிக்கோ லக்னத்துக்கோ என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு எக்ஸாம்பிளோட. இப்போ வந்து கன்னி ராசிக்கு சரியான டஃப் டைம், ஏன்னா மீனத்துலேருந்து கன்னியை பார்த்துட்ருக்காரு, கன்னிக்கு ஓவராலாக டஃப் டைம் வரும். எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் வரும். அது வந்து உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வரும். சரி, அது அந்த ஜாதகத்தை பொறுத்து ஹையாக லோவான்றது இருக்குது. சரி, இப்போ கன்னி ராசிக்கு வந்து ஸ்ட்ரென்த் என்னென்ன, கன்னி ராசிக்கு வந்து எவ்வளவு அவங்க வந்து லவ் அவங்கள பண்ணுறாங்க, எவ்வளவு அவங்க அன்பை கொடுக்குறாங்க, அதை பொறுத்து அவங்க பவர் ஏறும். இதுதான் அவங்களுடைய பவர். அவங்களுக்கு யாருன்னா கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ ஒரு கும்பராசியை ஒரு ரூமில் விட்டுட்டு ஒரு நாள் விட்டு போனீங்கன்னா அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க. கன்னியால் இருக்க முடியாது, அழ ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை பதற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் கன்னியோட குணம். இப்போ அவங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது, இப்போ ஹஸ்பண்டோட சண்டை வருது, இல்லை ஒய்ஃபோட சண்டை வருது, அப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஒய்ஃபாக இருந்ததுன்னா அவங்களுடைய பவர் லவ் தருது, அவங்களுடைய பவர் கன்னிக்கு பவர் வந்து சாப்பாடு செஞ்சு போடுறது. சரியா? அப்போது நீங்கள் எப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் நல்லா சாப்பாடு செஞ்சிடணும். அதை எப்படி செய்யணும்னா, உங்களுக்கு பிடிச்சதை செய்யக்கூடாது, யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு சண்டை வரட்டும், சண்டை வந்தால் கூட இதை சாப்பிட்டுட்டு சண்டை போடுங்கன்னு போட்டிருக்கலாம், சண்டை சைலண்ட் ஆகிடும். அதே ஜென்ஸுக்கு சமைச்சிங்கன்னா ஓகே, அப்படி சமைக்கலை அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்குன்றது நல்ல சாப்பாடாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸ்வீட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் ஸ்வீட்டும் இருக்குது, வீட்டில் இருக்கவங்க எந்தெந்த ராசின்றதை பொறுத்து என்ன வாங்கிட்டு வரணும்னு இருக்குது, அதை கொடுத்துட்டிங்கன்னா சண்டை ஆஃப் ஆகிடும். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரம். இதே ஆஃபீஸில் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி சொல்லி தருவோம்னா 3 இடத்துல நான் எழுத சொல்லுவேன் எல்லாரையும். நான் உங்களுக்கு உங்கள் ராசி, லக்னம், நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். வீட்டில் என்ன பண்ண போகிறீங்க, ஆஃபீஸில் என்ன பண்ண போகிறீங்க, கோவிலுக்கு போனால் என்ன பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி பிரித்து இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 100% வர பிரச்சனையை வந்து ஒரு 80% குறைச்சிடலாம், 20% சமாளிச்சிடலாம். ஓகே சார், ஸோ இது வந்து எல்லாருனாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்படி பண்ணும்பொழுது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சார்? என்ன ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் வந்து இதுலேருந்து எடுக்கலாம்? ஓகே, ஒரு ரிசல்ட் ஒன்று சொல்கிறேன். இது கன்னி வந்து நிலராசி, சரிங்களா? ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு 13 வருஷம் கோர்ட் கேஸ் வந்து சார் அது முடியவே மாட்டேங்குது சார், 13 வருஷமாக நடந்துருக்கு, புரியலை அப்படின்னாங்க. சரி, நம்ம வந்து ஒரு ராசி நட்சத்திரத்துக்கு வந்து சில பரிகாரம் சொல்லுவோம். இப்போ வீட்டுக்கு நாங்கள் ஒரு பரிகாரம் நான் சொன்னேன், இது எல்லாருமே பண்ணலாம். அதாவது நிலராசிக்காரங்க வந்து தாராளமாக பண்ணலாம். பட் ஒரு தடவை கன்சல்டேஷன் கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்று கிளியராக சொல்லுவேன். அவங்க குலதெய்வம் கோவிலில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட வழிபாடு பண்ண சொல்லி அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணுங்க அப்படின்னும் நான் சொல்லிவிட்டு விட்டுட்டேன். பூஜை பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன அன்னைக்கு சாயந்தரமும் இல்லை மறுநாளே போய் பண்ணிட்டுருக்காங்க. 14 நாள் கழித்து ஃபோன் பண்ணாங்க, சார் கோர்ட்டில் வந்து ஆர்டரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கு ஃபேவரான, நம்மளுக்கு ஃபேவராக டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ்னால் எப்படி சார், அந்த கேஸ் இல்லை நில்லுன்னு ஆக்கிட்டாங்க அந்த கேஸை. ஸோ என்ன இருக்குன்னா, அவர் வழிபட்டுட்டு 2வது 3வது நாள்லேயோ கோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு டிஸ்மிஸ் பண்ண சொல்லி. 6-7 நாளில் வந்து வீட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக ஒரு 12 டேஸ்க்குள்ளே ஆர்டர் காப்பி வந்துடுச்சு. 13 வருஷம் நடந்துட்டு இருந்தது.
கோடி டிஸ்மிஸ் ஆகி வந்தது. ஸோ இந்த மாதிரி 2-3 சொல்லணும்னா இந்த மாதிரி 2-3 எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் இது எனக்கும் ஒரு நல்லா இருந்தது. ஓகே 13 வருஷம் கேஸ் க்ளோஸ் ஆயிருக்குன்னா பெரிய விஷயம். ஓகே, ஸோ இது வந்து குறிப்பாக அவங்களோட ஜாதகத்தை வச்சு தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதற்குண்டான சொல்யூஷன் வந்து என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் கொடுக்கறது மூலியமா அது வந்து சரியாகும் அப்படின்னு. இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது. இப்போ வந்து தன ஆகர்ஷணம் அப்படிங்கிறது வந்து மணி ஓரியன்டாக. ஸோ மணியை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் தருவீங்க? ஆமாம், இப்போ இது எப்படி சொல்கிறது, நான் வந்து ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பிளாக் ட்ரெஸ் போடுவீங்களா? இல்லை, பிளாக் ட்ரெஸ் போட மாட்டீங்க. ஆனால் ஜென்ரலாக இப்போ நம்ம ஆஃபீஸில் நம்மளை சுற்றி நிறைய பேர் பிளாக் ட்ரெஸ் போடுறாங்களா? ஆமாம். நீங்கள் ஒரு 10 பேர் பார்த்தா ஒரு 5 பேராவது பிளாக் ட்ரெஸ் போடுறாங்களா? 10 பேரில் ஒரு 8 பேராவது ப்ளூ கலர் ஜீன்ஸ் போடுறாங்களா? சரியா? நீங்கள் அப்படியே பின்னோக்கி பாருங்கள். உங்கள் பாட்டி காலத்தில் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பாட்டி காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி யாருன்னா கருப்பு ட்ரெஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை. ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜீன்ஸு கண்டிப்பாக இல்லை. அப்படி நார்மல் பேண்ட் போட்டோம் ப்ளூ கலர் ரொம்ப கம்மியாக போடுவாங்க. மோஸ்ட்லி வெள்ளை வேட்டி இல்லை வெள்ளை ட்ரெஸ், வெள்ளையெல்லாம் பேண்ட் போடுவாங்க. நம்ம இப்போலாம் அது யாரும் போடுறதில்லை. ஆமாம். அப்போ அவங்க போடல, நம்ம போடுறோம்ல. ஏன் அப்போ அந்த கலர் இல்லையே? அப்போ நம்ம பட்டு துணியெலாம் வச்சுருந்தோம், பிளாக்ல தைக்க முடியாது. அப்படி இல்லை, ஒரு கலருக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இது வந்து சயின்ஸு. ஜோதிடத்தில் நம்ம சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஜென்ரலாக என்ன ப்ரூஃப் அப்படி, ஏன்னா நான் கேட்பேன், நான் இன்ஜினியர் பேசிக்கலி. ஸோ எனக்கு வந்து என்ன ப்ரூஃப் இதையே தான் நான் கேட்டுருப்பேன். ப்ரூஃபே பண்ணியிருக்காங்க. இந்த கலருக்கு இந்த ஃப்ரீக்வன்சின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தன ஆகர்ஷணம் வரும்போது இந்த ராசி, இந்த லக்னம், இந்த நட்சத்திரம், இந்த கலர் போட்டால் தான் நல்லது. அந்த கலர் நீங்கள் போடும் போதே ஆட்டோமேட்டிக்காக பணம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்னென்னா வர்றதை கூட நீங்கள் ஆப்போசிட் கலர் போட்டு நீங்கள் நிறுத்துனீங்கன்னா வருது உள்ளே வராது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, இதுக்குன்னு ஒரு ஆரா இருக்குது. அந்த ஆரா அதை தடுக்கும், நம்ம வருத்தையும் தடுக்கிறோம். அப்போது அதுக்கான அது சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரைடிங் வித் த வேவ்னுவாங்க. கடலில் நீச்சல் அடிக்கும்போது வேவோடு நீச்சல் வச்சு ஈஸியாக வந்துடலாம். ஒரு பணம் வருதுன்னும் போது அதுக்கான கலர் போட்டிங்கன்னா காந்த மாதிரி இழுக்கும். ஓகே, ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா மக்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணும் சார்? இப்போ நிறைய பேர் வந்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஜோதிடமே டெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம பாசிட்டிவாக நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணும் சார்? ரெண்டு மைண்ட் செட்டுமா. அது வந்து முதல்ல நம்பிக்கை இருக்கணும். சரிங்களா? நம்பிக்கை இருக்கணும். ஆனால் எல்லாருக்குமே நம்பிக்கை வரணும், எல்லாருக்கும் வராது. நம்பிக்கை வரவங்க நம்பிக்கையாக பண்ணுங்க, ரிசல்ட் வரும். நம்பிக்கை வராதவங்க என்னென்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எனக்கு நடக்குதா ப்ராக்டிஸ். அதாவது எப்படின்னா, நான் இப்போ ரெட் கலர் போட்டால், உங்கள் ராசிக்கு ரெட் கலர் போட்டால் பணம் வரணும் என்ன சொல்லுவாங்கன்னா, பேசிகிட்டு இருக்கும்போது சார் நான் ரெட்டு சட்டை போட்டேன் வந்துடுமா அப்படின்வாங்க. அப்படி வராது. இருங்க, ஒரு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சேஞ்சஸ் தெரியும். அப்போ டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி ஒரு மாதம் அதை வந்து ஒவ்வொருத்தருடைய கருமா பொறுத்து சில பேருக்கு டக்கு. இப்போ அந்த என்ன சொல்கிறது, அந்த கோர்ட்டில் ஆர்டர் வந்தவர் வந்து அவர் பயங்கரமாக, நான் சொல்கிறது வந்து அப்படியே கேட்பார். அவருக்கு வந்து டக்கு நடந்துருச்சு. எல்லாருக்கும் அப்படி டக்கு நடக்குமானா எனக்கே தெரியாது. அது அவங்கவுங்க கருமா பொறுத்து. சரிங்களா? ஆனால் நடக்கும். ஏன்னா அது வந்து வில்லுலேருந்து விடுற அம்பு மாதிரி. அம்பு கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் எவ்வளவு இழுத்து விடுறீங்கன்றத பொறுத்து தான். நீங்கள் இதை சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ அவங்களோட ஜாதகத்தை பார்த்து தானே எல்லாமே சொல்கிறீங்க. இது அவங்களால பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுமே உங்களுக்கு தெரியும் தானே? அது தெரிஞ்சிடும்மா. சில ராசி பண்ணுவாங்க, சில ராசி பண்ண மாட்டாங்க, அது தெரிஞ்சிடும். இது வந்து விதி. அதை சொல்லுவாங்கள்ல, நம்ம இதில் பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, விதியை மதியால் வெல்லலாம். அவங்களுக்கு பண்ணுறது கஷ்டன்றது விதி. இப்போ நம்ம கொடுக்குறது மதி. அந்த மதியை எஃபர்ட் எடுத்து பண்ணாங்கன்னா விதியை வென்றலாம். எஃபர்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னா கஷ்டம். அது அவங்க தான் பண்ணணும், எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அதுதான் சேலஞ்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது அவங்க ஜாதகத்தை என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சால்வ் பண்ணிடலாம் தானே? எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்னா எல்லாருமே சூப்பராக இருப்பாங்க. அப்படி இல்லை. நம்ம வந்து பண்ண முடியும்னா எல்லா விஷயத்துக்குமே ஏதோ ஒரு பரிகாரம், ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதாவது ஆண்டவன் வந்து இயற்கையிலேயே அப்படி தான் அமைச்சிருக்காங்க. ஏன்னா ரைட் வேல போகிறது தான் நம்ம டைரக்ட் பண்ணணும். எஸ். என்னன்னா 100 அடி விழுற இடத்துல ஒரு 10 அடி விழும், மீதியை மேனேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகிறோம். எல்லாமே 100%ன்னு நடக்கலாம். ஆனால் நான் அந்த கேரண்டி தர மாட்டேன். ஆனால் நீங்கள் இருக்கிறதுலேருந்து பெட்டர் பொசிஷன் போவீங்க, அந்த கேரண்டி தரலாம். இருக்கிறதுலேருந்து பெட்டர் பொசிஷன். ஆனால் எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னா
நீங்கள் இத்தனை கன்சல்டேஷன்ஸ் இத்தனை வருஷமாக எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, நீங்களே வியர்ந்து பார்த்து ரிசல்ட் வந்த ஒரு இன்சிடென்ட் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமா சார்? நிறைய இருக்குங்க. வீடு கட்டுறதுலாம் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் வந்து வீடு கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். வீடு வாங்க முடியல, கட்ட முடியலன்னு. நான் அது ஃபஸ்ட்டில் எந்திரம் கொடுத்துருப்பேன். இப்போ எந்திரம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு அஸ்ட்ராலஜியே கொஞ்சம் பிஸியாக போகிறதுனால ஃபஸ்ட்டு எந்திரம்லாம் கொடுத்துட்ருப்பேன். அந்த எந்திரம் அவர் வாங்கி சத்ரு சம்ஹார பூஜை பண்ணோம். நம்ம ஆஃபீஸில் பூஜை பண்ணி எந்திரம் கொடுத்தோம். அது வாங்கி அவர் 1 மாதத்துக்குள்ளேயே ஒரு வீடு வாங்கினார் அவர். அது அவர் சொன்ன விதி, எங்கள் வம்சத்தில் நான் தான் சார் முதல்ல வாங்குறேன்னாரு. அது கூஸ்பம்ஸாக இருந்தது. ஓகே. ஸோ தனாகர்ஷணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லார் லைஃப்லையுமே வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே நம்பலாம் இது. ஸோ அவங்களோட ஜாதகத்தில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும்னு கன்சல்டேஷன் எடுத்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா அது 100% நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இல்லைங்களா. அதுவும் நம்பிக்கையாக பண்ணணும் அவங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் பேசலாம் சார். நன்றி.